ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th யூனிட் லெசன் யூனிட் 7 உள்ள ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். யூனிட் 7 ப்ரோஸுக்கு டைட்டில் த டையிங் டிடெக்டிவ். இதை எழுதினவர் வந்து ஆதர் கோனான் டாயில். இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் சீரியஸ்லி நம்ம எல்லாருக்கும் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிற டிடெக்டிவ பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு. ஹி வாண்டட் டு மீட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வாட்சன். அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து வாட்சன். அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து அவரு பார்க்கணும். வாட்சன பார்க்கணும். ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் லேண்ட்லேடி டு கெட் ஹிம். இவருக்கு லேண்ட்லேடினா என்ன முதல்ல? ஓனர் ஆஃப் த ரென்டட் ஹவுஸ். அவரு வாடகை வீடுல தங்கியிருக்காரு. அந்த வாடகை வீடோட ஓனர். அப்போ லேண்ட்லேடி யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் ஹட்சன். வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ். அப்போ என்ன இது பண்றாங்கன்னா, லேண்ட்லேடிய கூப்பிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன கூப்பிட்டு, என்ன வாட்சன வந்து இங்க வ வர சொல்லுங்க அப்படின்னிட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து லேண்ட்லேடிட்ட வந்து சொல்றாங்க, மிஸ்ஸஸ் ஹட்சன்ட்ட. வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு சீ த கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து வாட்சன் வந்து வராரு. அவருக்கு அசிஸ்டன்ட் வாட்சன் வராரு. வாட்சன் வந்த பிறகு ஷெர்லாக் ஹோம்ஸோட நிலைமையை கண்டு ஷாக் ஆகுறாரு. வாஸ் வாட்சன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர். அவரோட மாஸ்டரை வந்து வாட்சனால காப்பாற்ற முடியுமா? ரீட் ஆன் டு நோ மோர் அபவுட் த அண்டர்லைங் ஸ்டோரி பிஹைண்ட் த ஹோம் சிக்னஸ். இதை ஃபுல்லாக இந்த கதையை ஃபுல்லாக படிச்சேன்னா ஹோம்ஸுக்கு சிக்னஸுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வாங்க முதல்ல ஸ்டோரிக்குள்ளாடி போகலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், கேம் டு மீ. மீனா வாட்சன்ன குறிக்குது. அண்ட் செட், மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டைங், மிஸ்டர் வாட்சன். அப்போ மிஸ்ஸஸ் ஹட்சன் அந்த அவரு தங்கியிருக்க வாடகை வீடோட ஓனர் வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன். அப்போ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கியிருக்க வாடகை வீடோட ஓனர் சொன்னேன்ல, லேண்ட்லேடி. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி. அப்போ வந்து யார்ட்ட வாட்சன்ட்ட வந்து சொல்றாங்க, மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டைங், மிஸ்டர் ஹோம்ஸ் சாகுற நிலைமையில இருக்காங்க மிஸ்டர் வாட்சன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபார் 3 days he has been sinking. சிங்கிங்னா கோயிங் பேக் டு வர்ஸ். ரொம்ப மோசமாகுது நிலைமை. அப்போ 3 நாளா இந்த நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அண்ட் ஐ டவுட் இஃப் ஹீ வில் லாஸ்ட் அனதர் டே. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு இன்னும் உயிரோட இருப்பாரா? தாங்கிப்பாரா? இந்த நோய்வாய்ப்பட்டனால உயிரோட இருப்பாரா? தாங்கிப்பாரா? அவரால இருக்க முடியுமா? அப்படின்ட்டு நான் டவுட் பண்றேன். ஹீ வுட் நாட் லெட் மீ கெட் எ டாக்டர். அவரு என்ன டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னும் சொல்லியிருக்காங்க. டாக்டர் இங்க வரவழைக்க கூடாதுன்னும் சொல்லியிருக்காரு. ஐ டோல்ட் ஹிம் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட் எனிமோர். என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னுட்டு நான் அவர்ட்ட சொன்னேன். அதனால நான் டாக்டர போய் கூப்பிட போறேன் அப்படின்னும் நான் சொன்னேன். ஹீ ரிப்ளைட், லெட் இட் பி வாட்சன் தென். அதுக்கு வந்து அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, வாட்சனை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் ஹாரிஃபைட் ஃபார் ஐ ஹேட் நாட் ஹர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். நான் வந்து வாட்சன். அப்ப வாட்சன் வந்து ஹாரிஃபைட்னா ஷாக் ஆயிட்டார். இப்படி இந்த அவரு நோய் இருக்கிறத பத்தி நான் கேள்விப்படவே இல்லையே! ஏன் எப்படி நோய் வந்தது? அப்டின்னுட்டு நெனச்சு அவரு ஷாக் ஆயிட்டார். ஐ ரஷ்ட் ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். நான் உடனே என் ஹேட்டையும் கோட்டையும் எடுத்துட்டு நான் வந்து போனேன். ஆஸ் வி ட்ரோவ் பேக் ஐ ஆஸ்க்ட் ஹர் அபவுட் த டீட்டெயில்ஸ். நாங்க ஒரு கார்ல நானும், வாட்சனும் அதுக்கப்புறம் லேண்ட்லேடியும் வந்து ஒரு கார்ல வந்து மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ பார்க்கறதுக்காண்டி போறாங்க. அதுக்கப்புறம் கார்ல போயிட்டுருக்கச்சுல, அவங்க வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நோய் பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? எதனால நோய் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. தேர் இஸ் லிட்டில் ஐ கேன் டெல் யூ சார். எனக்கிட்ட கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். அத உங்கள்ட்ட நான் சொல்றேன். ஹி ஹாஸ் பீன் வொர்க்கிங் ஆன் அ கேஸ் டவுன் ஆன் அட் ரோத்தர் ஹைட் நியர் த ரிவர். இந்த ரோத்தர் ஹைட் ரிவர் பக்கத்துல ரோத்தர் ஹைட்ன்ற ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி அவரு போயிருந்தாரு. அண்ட் ஹஸ் பாட் ஹிஸ் இல்னஸ் பேக் வித் ஹிம். கேஸ் முடிச்சுட்டு வரச்சுல அங்க பரவி கிடக்குற இல்னஸ்ல இவருக்கும் அங்க பரவி நிறைய நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதுல இவருக்கும் நோய்வாய்ப்பட்டுருச்சு. He took to bed on Wednesday afternoon and has never moved since. வெனஸ்டே மத்தியானம் போல அவரு வந்து பெட்ல படுத்தவரு. பெட்ல இருந்து எந்திரிக்கவும் இல்ல.
மூவ் பண்ணவும் இல்ல. ஃபார் 3 டேஸ் neither ஃபுட் nor ட்ரிங்க் ஹஸ் பாஸ்ட் ஹிஸ் லிப்ஸ். 3 நாளா அவரு ஒண்ணும் சாப்பிடவும் இல்ல, உறங்கவும் இல்ல. ஒரு சொட்டு தண்ணி கூட அவருக்கு லிப்ஸ வந்து தாண்டி போகல. "வை டிட் யூ நாட் கால் அ டாக்டர்?" ஐ ஆஸ்க்ட். அப்ப நீ டாக்டர கூப்ட்டுருக்க வேண்டியது தானே, ஏன் டாக்டர கூப்பிடலன்னுட்டு நான் கேட்டேன். "ஹி வுட் நாட் ஹேவ் இட் சார். ஐ டிட்ன்ட் டேர் டு டிஸ்டர்ப் ஹிம்." அவருக்கு என்ன டாக்டர வந்து கூட்டிட்டு வராதீங்க அப்டின்னிட்டு அவரு கட்டளை போட்டிருக்காரு. அவர வந்து ஒபே பண்ணாம இருக்க எனக்கு மனசு வரல. அதனால நான் அவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிறேன். He was indeed a sad sight. அவர் ரொம்ப சோகத்தோட காணப்பட்டாரு. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot. இந்த நவம்பர்ல வந்து ரொம்ப ஃபாகி புகை மூட்டமா இருந்தது. அப்ப டிம் லைட் இல்ல. அவர் இந்த சிக் ரூம் அவர் இருக்க இடமே ஒரு மாதிரி க்ளூமியா, ஒரு மாரி டார்க்கா இருந்தது. பட் இட் வாஸ் the gaunt. Gauntனா லீன்னுட்டு அர்த்தம். ஃபேஸ் ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் brought chill to my heart. அவர பார்த்த உடனே அவருக்கு முகத்த வந்து பார்த்து, அவர் வந்து என்ன ஸ்டேர் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்க உடனே, எனக்குள்ளாடி ஒரு மாதிரி சில்னஸ் ஏற்பட்டது. எனக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டு, பதட்டம் ஏற்பட்டது. His eyes had the brightness of fever. அவர் கண்ண பார்க்கச்சிலே, கண்ணு நல்லா சிவந்து காய்ச்சல் வர்ற நிலைமைக்கு இருந்தது. His cheeks were flushed. ஹிஸ் ஹாட் ரெட் கலர்ல இருந்தது. அவருக்கு சீக்ஸ் வந்து ரொம்ப ரெட் கலர்ல சிவப்பா இருந்தது. ஹிஸ் ஹேண்ட்ஸ் ட்விஸ்ட்னா ஜெர்க். அப்ப ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தது. ஆல் த டைம் ஹி லே லிஸ்ட்லெஸ். லிஸ்ட்லெஸ்னா டயர்ட் வித்தவுட் எனர்ஜிட்டு அர்த்தம். கடைசியில அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. டயர்டாவும் காணப்பட்டார். மை டியர் ஃபெல்லோ ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். என்னோட தோழா அப்படின்னிட்டு நான் வந்து அவர்ட்ட சொல்றேன். ஸ்டாண்ட் பேக், ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹி கிரைட். அங்க தள்ளி போய் நில்லு, தள்ளியே நில்லு அப்படின்னிட்டு அவர் சொல்றாரு. பட் ஒய் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ செட். ஏன் எதுக்கு? நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னுட்டு நினைக்கிறேன் அப்படின்னிட்டு வாட்சன் சொல்றார். செர்டைன்லி வாட்சன் பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நான் உன் நல்லதுக்காண்டி தான் நான் சொல்றேன். ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்காண்டியா? எனக்கு நல்லதுக்காண்டியா? அப்டின்னுட்டு ஷாக் ஆயிட்டேன். ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. எனக்கு தெரியும் எதனால எனக்கு இப்படி இது டிசீஸ் வந்தது, எதனால பரவிச்சு அப்படின்னும் எனக்கு தெரியும். இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. இது வந்து சுமத்ரால உள்ள இடத்துல இந்த டிசீஸ் பரவிட்டு இருந்தா. அங்க நான் கேஸ் போனனால தான் எனக்கு இந்த வந்து டிசீஸே பரவிச்சு. இஸ் இட் டெட்லி அண்ட் கான்டேஜியஸ். கன்டேஜியஸ்னா பரவக்கூடிய ஒரு டிசீஸ். அப்ப இது வந்து சாகக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு டிசீஸும், இது ரொம்ப மத்தவங்க கிட்ட வந்து பரவக்கூடிய ஒரு நிலைமையிலயும் இருக்கும் இந்த டிசீஸ். வாட்சன் தட்ஸ் இட் பை டச். வாட்சன் நீ இப்ப இங்க வந்து என்ன தொட்டனா உனக்கும் இந்த நோய் வந்து பரவிரும் அப்படின்னுட்டு சொல்றான். குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டூ யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ? ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். சரி இதெல்லாம் ஓகே. குட் ஹெவன்ஸ்னா சர்ப்ரைஸ். சரி ஓகே நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. இது வந்து என்னால இந்த நோய் எனக்கு பரவுமா? நோய்னால நான் தடுக்கப்படுவேனா? என்னால தடுக்க முடியுமா? இந்த நோய் என்ன தடுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நோய் சொல்லி நான் வந்து கிட்ட போனேன் அவருக்கு பக்கத்துல. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக். நீ அங்க நின்னா நான் பேசுவேன். இஃப் யூ டோன்ட் மஸ்ட் லீவ் த ரூம். அப்படின்னா நீ அங்க நின்னா நான் பேசுவேன். அல்லது நீ வந்து ரூம் விட்டு வெளியில போலாம். செட் மை மாஸ்டர். என் மாஸ்டர் அப்படி சொன்னார். ஐ ஹேவ் ஆல்வேஸ் கிவன் இன்டு ஹோம்ஸ் விஷஸ். நான் எப்பவுமே என் மாஸ்டர் சொல்றபடிதான், கட்டளைப்படிதான் நான் வந்து கீழ்ப்படிவேன். பட் நவ் மை ஃபீலிங்ஸ் ஆஸ் அ டாக்டர் வேர் அரவுஸ்ட். ஆனா இப்போ நான் ஆஸ் அ டாக்டரா என்னோட ஃபீலிங்ஸ் வந்து எழுந்துருச்சு. என்ன பண்ணணும்ன்ட்டு எனக்கு தெரியும். ஐ வாஸ் அட்லீஸ்ட் ஹிஸ் மாஸ்டர் இன் த சிக் ரூம். அட்லீஸ்ட் அவர் என்னோட சிக் ரூம்ல இருந்தாலும் அவர் என்னோட மாஸ்டர் தான். ஹோம்ஸ் ஐ செட், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஹோம்ஸ் நீட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சரி, உங்களோட சிம்டம்ஸ் என்னன்னுட்டு நான் வந்து பரிசோதிச்சு நான் உங்களுக்கு மருந்து போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஐ am to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence. இப்போ நான் வந்து ஒரு இது இப்ப நீ ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வர அளவு எனக்கு யாராவது ஒரு ஆள் பக்கத்துல இருக்கணும். அப்படி
நெட்டு கேட்காரு. "தென் யூ ஹேவ் நன் இன் மீ." உன் உங்களுக்கு வந்து என்ன ட்ரஸ்ட் பண்ண இல்லையா? நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணலையா? அப்படின்னு கேட்குறாங்க. "இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டெயின்லி, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன். யூ ஆர் ஜெனரல் பிராக்டிஷனர். பிராக்டிஷனர்னா டாக்டர். நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ்." உன்னோட நட்புக்கு நான் மரியாதை குடுக்குறேன். ஆனா உண்மை என்ன உண்மைன்னா உண்மைதான். உண்மை என்னதுன்னா, நீ வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் தான். நீ ஒண்ணும் ஸ்பெஷலிஸ்ட் ஒண்ணும் கிடையாது. இந்த டிசீஸ பத்தி உனக்கு அந்த அளவு தெரியாது. If so, let me bring Sir Jabir Meek or Penrose Fisher or any other best man in London. அப்படி இருந்தா சரி. நான் வந்து சர் ஜப்பீர் மீக் அல்லது பென்ரோஸ் ஃபிஷர் ஏதாவது பெஸ்ட் மேன் இருந்தா லண்டன்ல சுத்தி ஏதாவது பெஸ்ட் மேன் இருந்தேன்னா, இந்த டிசீஸ ட்ரீட் பண்ண முடியுமா? நான் அவங்கள கொண்டு வரேன். அப்படின்னு சொல்றாங்க. "ஹவ் இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன்," ஹி செட் வித் அ groan. groanனா கிரம்பிளிங்னுட்டு அர்த்தம். இக்னோரண்ட்னா நாட் நோயிங் எனிதிங். எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கியே வாட்சன் அப்படின்னுட்டு சொல்றாரு. "வாட் டூ யூ நோ அபௌட் ட்ரவுன்பல்லி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபார்மோசா பிளேக்?" ட்ரவுன்பல்லினா பாக்டீரியல் டிசீஸ். உனக்கு இந்த டிசீஸ பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும்? அல்லது இந்த பிளாக் ஃபார்மோசா பிளேக பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்படின்னுட்டு கேட்கிறாரு. "ஐ ஹேவ் நெவர் ஹெர்ட் ஆஃப் தெம்," ஐ அட்மிட்டட். அத பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையேன்னுட்டு நான் சொன்னேன். There are many problems of the disease in the East. ஈஸ்ட்ல இத மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. I have learned that much during my recent researches. அத பத்தி நான் என்னோட ரீசென்ட்டான ரிசர்ச்ல வந்து நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். And during this course I got this illness. அங்க ஒரு கேஸ வந்து சால்வ் பண்ண போச்சுல, எனக்கு வந்து இந்த தொற்று பரவிட்டு அப்டின்னுட்டு அவரு சொல்றாரு. I will bring டாக்டர் ஏன்ஸ்டீ then. அப்டின்னா நான் டாக்டர் ஏன்ஸ்டீ வந்து நான் கூட்டிட்டு வரேன். ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர். கதவு கிட்ட நடந்து போச்சுல, நான் அப்டின்னா டாக்டர் எயின்ஸ்டீய கூட்டிட்டு வரேன் அப்டின்னு சொல்றாரு. நெவர் ஹேவ் I had such a shock when the dying man bolted, closed it at the door, unlocked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. நான் என்னால நம்பவே முடியல. இந்த இறந்து போகக்கூடிய மனுஷன் வந்து கதவுக்கு வெளியில போய் என்ன வந்து பூட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எப்படி ஷவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரு வந்து பெட்ல போய் படுத்துட்டாரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. "You would not have the key by force from me, Watson. Be here till 6 o'clock. It is 4 now." உனக்கு வந்து இந்த கீ வந்து கிடைக்காது. நீங்க 6 மணி வரை இங்க தான் இருந்தாகணும். இப்ப 4 மணி தான் ஆகுது. "This is madness, Holmes," I said. "இது முட்டாள்தனம், ஹோம்ஸ்" அப்படின்னு சொல்றேன். "Only 2 hours, Watson. Then you can get a doctor of my choice." 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன்னா, உனக்கு நான் சொல்ற டாக்டர வந்து நீ கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. "You can read some books over there. At 6 we will talk again." உனக்கு புத்தகங்கள் வாசிக்கணும்னா, அங்க உள்ள புத்தகங்கள எடுத்து வாசிக்கலாம். 6 மணிக்கு நம்ம மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. Unable to settle down to reading, I walked slowly round and round, looking at the pictures. எனக்கு படிக்க வந்து இஷ்டம் இல்ல. அதனால நான் வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அங்க வால்ஸ்ல ஹேங் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். Finally, I came to the mantelpiece. Mantelpieceனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட். ஒரு அ வுட் இருக்கும். அந்த வுட் ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, அதுல வுட் வச்சிருப்பாங்கல்ல, அத வந்து மேண்டில் பீஸ்ம்பாங்க. வேர் அமாங் அதர்ஸ், ஐ saw a small black and white ivory box with sliding lid. அதுல வந்து மேண்டில் பீஸ் அதுல வந்து ஃபயர் எரிக்கிற இடத்துக்கு மேல ஒரு ஸ்லைடிங் ஆன பாக்ஸ் உடைய ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் வந்து பார்த்தேன். அது வந்து ஸ்லைடிங் லிட்டோட இருந்தது. ஆஸ் ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட் டு எக்ஸாமின் இட். அது என்னன்னுட்டு இது பரிசோதிக்கிறது நான் என் கையில எடுத்த போது, ஐ ஹர்ட் a dreadful cry. யாரோ என் பேர கூப்பிட்டு ஏதோ சொன்ன மாதிரி இருந்து. புட் இட் டவுன் டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன். உடனே அத கீழ போடு வாட்சன், ஹி செட் அப்படின்னுட்டு ஹோம்ஸ் வந்து சொல்றாரு. ஐ ஹேட் டு ஹேவ் மை திங்ஸ் டச். என்னோட பொருட்கள தொடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. மத்தவங்க என் பொருள தொடுறது எனக்கு பிடிக்காது. சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹேவ் மை ரெஸ்ட். நீங்க நீ அப்படியே உட்காரு. அப்பதான் எனக்கு நிம்மதியா படுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. Then I sat in silent dejection. Dejectionனா sad and depression னேட்டு அர்த்தம். Until the stipulated fixed time had passed. அதுக்கப்புறம் நான் அமைதியா உட்கார்ந்துட்டு ரொம்ப சோகத்தோட காணப்பட்டு உட்கார்ந்தேன்.
அன்டில் அந்த அவரு சொன்ன டைம் வந்து கழிஞ்ச போறோம். நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். நவ் வாட்சன் ஹி செட், "ஹேவ் யூ எனி சேஞ்ச்?" இப்போ வாட்சன், "உனக்கு ஏதாவது மாற்றம் தோணுதா?" "எஸ்," ஐ ரிப்ளைட். "ஆமா." "ஹவ் மெனி ஹாஃப் கிரவுன்ஸ்?" ஹாஃப் கிரவுன்ஸ்னா பிரிட்டிஷ் காயின்ட்டு அர்த்தம். புட் தம் இன் யுவர் வாட்ச் பாக்கெட். எவ்ளோ வாட்ச் பாக்கெட்ல எவ்ளோ பிரிட்டிஷ் காயின்ஸ் இருந்து, ஹாஃப் கிரவுன்ஸ் இருந்து அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யர் ட்ரவுசர் பாக்கெட். அதுக்கப்புறம் ட்ரவுசர் பாக்கெட்ல உள்ளத சொல்லு. யூ வில் லைட் த கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஆஃப் ஆன். நீ வந்து கேஸ் லேம்ப் வந்து ஆன் பண்ண, ஆனா அது பாதியா தான் எரியணும். யூ வில் ஹேவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச். உனக்கு வந்து கொஞ்சம் லெட்டர்ஸும் அதுக்கப்புறம் வந்து டேபிள்ல வந்து கொஞ்சம் லெட்டர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை வச்சு என்ன எட்டுற அளவு நீ வை அப்படின்னுட்டு அவரு சொல்றாரு. மீதி கண்டினியூஷனை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.